வணக்கம் என் அருமை நண்பர்களே. ஒரு சாம்ராஜ்யத்தை ஆள நினைப்பவன் முதலில் ரகசியங்களை காக்க பழக வேண்டும். ஒரு பழமொழி உண்டு, வெறும் பாத்திரம்தான் அதிகம் சத்தம் போடும், நிறைந்த குடம், அதாவது உண்மையான வெற்றியாளன் என்னைக்குமே தழும்ப மாட்டான், சத்தம் போட மாட்டான். இன்னைக்கு நம்மள பல பேர் தோத்து போறதுக்கு முக்கிய காரணமே நம்ம திட்டங்களை ஊர் முழுக்க தம்பட்டம் அடிக்கிறது தான். நான் இதை செய்ய போறேன், அதை சாதிக்க போறேன் என்று கத்துகிறீர்கள். ஆனால் கடைசியில் கண்பட்டு எல்லாம் பாதியிலேயே நிற்கிறது. இந்த சாணக்கியனின் ராஜதந்திரங்களை, உங்களை சக்கரவர்த்தியாக மாற்றப்போகும் இந்த வாழ்க்கை பாடங்களை நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ள வீடியோவுக்குள் போகும் முன்பே இப்போதே நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்துவிட்டு அந்த பெல் ஐக்கானையும் தட்டுங்கள். ஏனென்றால் இது வெறும் கதை அல்ல, உங்களை வெல்ல முடியாத வெற்றியாளராக மாற்றப்போகும் ஆயுதம். புத்தர் சொல்றாரு, உன் வெற்றியை இந்த உலகம் தலை நிமிர்ந்து பார்க்கணும்னா நீ செய்யற 10 விஷயங்களை தலை குனிஞ்சு யாருக்கும் தெரியாம ரகசியமா செய்யணும். அது என்ன அந்த 10 ரகசியங்கள்? இதை மட்டும் நீங்க கடைபிடிச்சா உங்களை யாராலையும் கணிக்க முடியாது. வாங்க நேரடியா களத்துக்குள்ள போலாம். ஒரு ராஜா புத்தரை தேடி ஓடி வந்தாரு. ஐயா, என்கிட்ட அதிகாரம் இருக்கு, படை இருக்கு, ஆனா என்னை சுத்தி எதிரிகள் இருக்காங்க. என் திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு தெரிஞ்சிடுது, நான் எப்படி அவங்களை ஜெயிப்பது? அப்போ புத்தர் சிரிச்சுக்கிட்டு அந்த ராஜாவை பார்த்து சொன்ன அந்த 10 கட்டளைகள் இதோ. இதை ஒரு சாணக்கியனாக உங்களுக்கும் நான் சொல்கிறேன், காது கொடுத்து கேளுங்கள். முதல் ரகசியம், எதிரி உனக்குள்ளே இருக்கிறான். இது கொஞ்சம் கசப்பா இருக்கும், ஆனா இதுதான் உண்மை. புத்தர் அந்த ராஜாவை பார்த்து ஒரு கேள்வி கேட்டார். மன்னனே, ஒரு கோட்டைக்குள்ளே எதிரி நுழையல, ஆனா அந்த கோட்டை எரியுது, எப்படின்னு தெரியுமா? ராஜா முழிச்சார். புத்தர் சொன்னார், ஏன்னா எதிரி வெளியே இல்ல, கோட்டைக்குள்ளே இருக்கான், அதுவும் உன் கூடவே இருக்கான். நண்பர்களே, அந்த எதிரி வேற யாரும் இல்ல, உங்க மனசு. ஒரு தேசத்தின் வீழ்ச்சி எதிரியின் வாளில் இல்லை, நமக்குள் இருக்கும் சோம்பேறித்தனத்தில்தான் உள்ளது. இன்னைக்கு நீங்க தோத்து போறதுக்கு காரணம் உங்க உறவினரோ நண்பர்களோ அரசாங்கமோ கிடையாது. கண்ணாடி முன்னாடி போய் நில்லுங்க, அங்க ஒருத்தன் நிப்பான் பாருங்க, அவன்தான் உங்க முதல் எதிரி. காலையில் அலாரம் அடிக்கும்போது எழுந்திருக்காத, இன்னும் 5 நிமிஷம் தூங்குன்னு உங்க காதுல ஒருத்தன் ரகசியமா சொல்றான்ல, அவன்தான் அந்த எதிரி. நாளைக்கு பார்த்துக்கலாம்னு சோம்பேறித்தனத்தை ஊசி போடுறான்ல, அவன்தான் அந்த துரோகி. வெளியே 1000 பேரை ஜெயிக்கிறவன் வீரன் இல்ல, உள்ளே இருக்கிற ஒரே ஒரு மனசை ஜெயிக்கிறவன் தான் ஞானி, அவன்தான் ராஜரிஷி. இனிமே நான் மாறப்போறேன்னு ஊர் முழுக்க ஸ்டேட்டஸ் வைக்காதீங்க. சத்தம் போடாம, யாருக்கும் தெரியாம உங்க மனசுக்குள்ள ஒரு யுத்தத்தை நடத்துங்க. அந்த சோம்பேறித்தனத்தை வெட்டுங்க, அந்த பயத்தை எரிங்க. என்னைக்கு உங்க மனசு உங்க காலடியில விழுதோ அன்னைக்கு இந்த உலகமே உங்க காலடியில விழும். இரண்டாவது ரகசியம், விதையாய் இருங்கள். ராஜா அடுத்த கேள்வியாய் கேட்டார். புத்தரே, நான் ஏதாவது நல்லது செய்ய ஆரம்பிச்சா போதும் 4 பேர் கண்ணுபடுது, பொறாமை பிடிச்சவங்க என் வழியில முள்ளு போடுறாங்க, என் வளர்ச்சியை எப்படி பாதுகாக்கிறது? புத்தர் சிரிச்சுக்கிட்டே பக்கத்துல இருந்த ஒரு ரோஜா செடியை காட்டினார். மன்னனே, இந்த ரோஜா செடியை பாரு, இது பூக்க போறேன்னு என்னைக்காவது கத்தி ஊருக்கு சொல்லியிருக்கா? அது முதல்ல செய்யற வேலை பூமிக்கு அடியில இருட்டுல யாருக்கும் தெரியாம தன்னோட வேர்களை ஆழமா அனுப்பும். வெளியில பார்க்கறவங்களுக்கு அது சும்மா இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனா என்னைக்கு அதோட வேர் பலமாகுதோ அன்னைக்கு மேல ஒரு அழகான பூ பூக்கும். அப்போ மொத்த உலகமும் அதை திரும்பி பார்க்கும். சாணக்கிய நீதி என்ன சொல்கிறது தெரியுமா? உன் அடுத்த நகர்வு என்னவென்று உன் வலது கைக்கு தெரிந்தால் இடது கைக்கு கூட தெரியக்கூடாது. உங்க பிளான் வெளியே தெரிஞ்சா அதை கெடுக்க 1000 பேர் வருவாங்க, ஆனா ரிசல்ட் வந்தா அதை ரசிக்கத்தான் ஆள் வருவாங்க. இனிமே உங்க வளர்ச்சி ரகசியமா இருக்கட்டும். அடுத்தவன் உங்களை இவன் உன்னுத்துக்கும் லாயக்கில்லன்னு நினைக்கட்டும். பரவாயில்ல, நீங்க அமைதியா வேர் விடுங்க. என்னைக்கு நீங்க ஜெயிக்கிறீங்களோ அன்னைக்கு உங்க வெற்றி அவ்வளவு சத்தமா பேசும், உங்களை மட்டம் தட்டுனவன் காது கிழிஞ்சிடும். மூன்றாவது ரகசியம், மௌனமே மரண அடி. ராஜா கொஞ்சம் ஆவேசமா கேட்டார். ஒருத்தன் என்ன வேணும்னே சீன்றான், என் மானத்தை வாங்குறான், அப்பவும் நான் அமைதியா இருந்தா அது கோழத்தனம் இல்லையா? புத்தர் ராஜாவோட கண்ணை நேருக்கு நேர் பார்த்து சொன்னார். மன்னனே, ஒருத்தன் உன்னை திட்டும்போது நீ திரும்ப திட்டுனா நீ அவனுக்கு சமமா இறங்கிட்டேன்னு அர்த்தம்.
நீ கோபப்பட்டா நீ அவனோட கை பாவையாகிட்டேன்னு அர்த்தம். நண்பர்களே, இதுதான் ரிமோட் கண்ட்ரோல் தத்துவம். உங்க சந்தோஷம், உங்க கோபம், உங்க நிம்மதி, இதோட ரிமோட் கண்ட்ரோலை ஏன் அடுத்தவன் கையில கொடுக்கறீங்க? எதிரிய வீழ்த்த கத்திய விட கூர்மையான ஆயுதம் அவமானத்தை புன்னகையோட கடப்பதுதான். உங்கள ஒருத்த அவமானப்படுத்தும் போது முகத்தை பார்த்து ஒரு துளி கூட கோபப்படாம லேசா ஒரு சிரிப்பு சிரிச்சிட்டு போயிட்டே இருங்க. அந்த சிரிப்பு அவனை பைத்தியமாக்கிடும். இனிமே யாராவது உங்கள சீண்டுனா கத்தாதீங்க, அமைதியா இருங்க. அந்த மௌனம் அவங்கள கொல்லும். 4வது ரகசியம், காயப்பட்ட சிங்கமாய் இரு. ராஜா கண்ணீரோட கேட்டார், எனக்கு நெருக்கமானவங்களே எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. இந்த வலியை யார்கிட்டையாவது சொல்லி அழுதா மனசு ஆறும் இல்லையா? புத்தர் வேகமா சொன்னார், வேண்டாம், நிறுத்திக்கோ. உன் காயத்தை இந்த உலகத்துக்கிட்ட காட்டாத. ஏன்னா இங்க மருந்து போட காத்துட்டு இருக்கிறவங்கள விட உன் காயத்துல தேக்க உப்ப கையில வச்சிருக்கிறவங்க தான் அதிகம். நமக்கு ஒரு கஷ்டம் வந்த உடனே வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல சோக பாட்டு வைக்கிறது, புலம்புறதுன்னு இருக்காதீங்க. என்னைக்காவது ஒரு சண்டை வரும்போது அன்னைக்கு நீ பிச்சைக்கார மாதிரி வந்து நின்னியேன்னு சொல்லி காட்டுவாங்க. உன் பலவீனத்தை உலகிற்கு காட்டுவது எதிரியிடம் உன் கழுத்தை நீட்டுவதற்கு சமம். ஒரு காயப்பட்ட சிங்கத்தை பார். காயம் பட்டால் அது ஊறக்கூட்டாது. யார் கண்ணுக்கும் தெரியாத ஒரு குகைக்குள்ள போய் தனிமையில படுத்துக்கும். தன்னோட காயத்தை தனே சரி பண்ணிக்கிட்டு முன்ன விட வெறியோட வேட்டைக்கு திரும்ப வரும். நீங்களும் சிங்கமாயிருங்க. இருட்டுக்குள்ள தனியா அழுங்க, தப்பே இல்ல. ஆனா வெளியே வரும்போது எனக்கு ஒண்ணுமே ஆகல, நான் ராஜாடான்னு கெத்தா வரணும். 5வது ரகசியம், உடம்பை இரும்பாக்கு. ராஜா சோர்வாக கேட்டார், என் மனசு உறுதியாதான் இருக்கு, ஆனா என் உடல் ஒத்துழைக்க மாட்டேங்குது. பயம் வந்தா கை நடுங்குது. புத்தர் சொன்னார், மன்னனே, உன் வாள் எவ்வளவு கூர்மையாயிருந்தாலும் அதை பிடிச்சிருக்கிற கை நடுங்குனா அந்த வாளால் ஒரு பயனும் இல்ல. உடலில் வலிமை இல்லாத அரசனால் ஒருபோதும் வலிமையான சாம்ராஜ்யத்தை ஆள முடியாது. உங்க உடம்பை ஒரு இரும்பு கோட்டை மாதிரி மாத்துங்க, ஆனா அதை ரகசியமா செய்யுங்க. ஜிம்முக்கு போனா 4 செல்ஃபி எடுத்து ஸ்டேட்டஸ் போடாதீங்க. நீங்க கஷ்டப்படுறது யாருக்கும் தெரியக்கூடாது. ஆனா ஒரு நாள் நீங்க கூட்டத்துல நடந்து வரும்போது உங்க தோரணை, உங்க கண்ணுல இருக்கிற தீய பார்த்து எதிரி மிரளணும். யாருக்கும் தெரியாம வியர்வை சிந்துங்க. நாளைக்கு மேடையில நிக்கும்போது அந்த வியர்வை தான் உங்களுக்கு ஒளியா மாறும். ஒரு நிமிஷம் மூச்சை இழுத்து விடுங்க நண்பர்களே. இப்ப வரைக்கும் நாம பார்த்த 5 ரகசியங்கள் உங்களை ஒரு வீரனா மாத்தும். ஆனா இனிமே பார்க்க போற அடுத்த 5 விஷயங்கள் தான் உங்களை ஒரு ராஜாவா மாத்த போகுது. குறிப்பா அந்த 7வது ரகசியம், தோல்வியையே வெற்றியின் படிக்கட்டா மாத்திர ராஜதந்திரம். தயாரா? வாங்க 6வது ரகசியத்தை உடைப்போம். 6வது ரகசியம், தண்ணீர் போல இரு. ராஜா அவசரமா கேட்டார், எனக்கு பொறுமை இல்ல, நான் வேகமா ஜெயிக்கணும், குறுக்கு வழி இருக்கா? புத்தர் அமைதியா பக்கத்துல இருந்த ஒரு ஓட்டையான பாறையை காட்டி, இந்த பாறைக்குள்ள ஓட்டை போட்டது யாரு? இரும்பு சுத்தியலா என்றார். ராஜா, இல்ல, மேலிருந்து விழும் தண்ணீர் துளி என்றார். அகங்காரம் கொண்ட பாறையை விடாமுயற்சி கொண்ட நீர்த்துளி பிளந்துவிடும். வெற்றிங்கிறது ஒரு ஸ்பிரிண்ட் ஓட்டம் இல்ல, அது ஒரு மாரத்தான். முதல் நாள் ஜிம்முக்கு போய் 5 மணி நேரம் ஒர்க் அவுட் பண்ணிட்டு அடுத்த 1 மாசம் அந்த பக்கமே போகாம இருக்காதீங்க. ஆவேசம் இருந்தா ஜெயிக்க முடியாது. நீங்க வேகமா ஓட வேண்டாம், ஆனா நிக்காம நடங்க. தண்ணீர் மாதிரி இருங்க, மெதுவா இருங்க, ஆனா விடாப்பிடியா இருங்க. 7வது ரகசியம், தோல்வி ஒரு தங்கம். ராஜா தலைகுனிந்து சொன்னார், நான் முயற்சி பண்ண, ஆனா தோத்துட்டேன், எனக்கு அவமானமா இருக்கு. புத்தர் ராஜாவோட தோலை பிடிச்சு சொன்னார், மன்னனே, விழுந்தது அவமானம் இல்ல, ஆனா விழுந்துட்டேன்னு ஊர் முழுக்க அழுதுகிட்டு திரியறது தான் அவமானம். தோல்வி அடைந்தால் சிம்மாசனத்தை விட்டு ஓடாதே. தோல்வி உனக்கு சொல்லிக் கொடுக்கும் பாடத்தை எந்த குருவாலும் சொல்லித்தர முடியாது. தோல்வி அடைஞ்சியா, கதவை சாத்து, தாழ்பால் போடு, தனிமையில உட்காரு. ஏன் தோத்தோம், எவன் கால வாரினான், இதையெல்லாம் ரகசியமா போஸ்ட்மார்ட்டம் பண்ணுங்க. ஒரு இரும்பு நெருப்புல எவ்வளவுக்கு அடி வாங்குதோ அவ்வளவுக்கு கூர்மையான வாளா மாறும். வெளியே வரும்போது பழைய ஆளா வராதிங்க, பட்டை தீட்டின வைரமா வாங்க. 8வது ரகசியம், கயிறை விட்டுவிடு. பழைய நினைவுகளை எப்படி மறப்பது என்று ராஜா கேட்டார். புத்தர் தரையில இருந்து ஒரு சூடான நெருப்பு துண்டை கையில எடுக்க சொன்னார். ராஜா பதறி போய் கைய பின்னாடி எடுத்தார். கையில எடுத்தா சுடும்னு தெரிஞ்சு தொட பயப்படுற, ஆனா மனசுல பழைய குப்பைகளை சுமந்துகிட்டே இருக்கியே, அது உன்னை தினமும் சுட்டுக்கிட்டு இருக்கிறது உனக்கு தெரியலையா என்றார் புத்தர்.
இறந்து போன கடந்த காலத்தை சுமந்து கொண்டு பிறக்கப் போகும் எதிர்காலத்தை கொல்லாதே. கோபத்தையும் கடந்த காலத்தையும் பிடிச்சு வச்சிருக்கிறது அடுத்தவன் மேல வீசுறதுக்காக எரியிற நெருப்பை நாமே கையில பிடிச்சு வச்சிருக்கிறது மாதிரி. காதலியாயிருக்கலாம், நண்பனாயிருக்கலாம், இழந்த பணமாயிருக்கலாம். ஐயோ போச்சேன்னு அழுதுகிட்டு இருந்தா புது வாழ்க்கை கைக்கு வராது. கை காலியா இருந்தாதான் புதுசா எதையும் பிடிக்க முடியும். ஜஸ்ட் டிராப் இட். 9வது ரகசியம், காலியான படகாக இரு. ராஜா கர்வத்தோட கேட்டார், நான் ஒரு ராஜா, நான் ஏன் படிஞ்சு போகணும்? புத்தர் ஒரு கதையை சொன்னார். ஒருத்தன் படகுல போயிட்டு இருக்கான். எதிரே வரும் படகு மோதி விடுகிறது. இவன் கோபப்பட்டு கத்தியை உருவுகிறான். ஆனால் எதிர்படகு காலியாக காற்றில் அடித்து வரப்பட்ட ஒரு படகு என்று தெரிந்ததும் கோபம் மறைகிறது. நண்பர்களே, ஈகோ என்பது கண்களை மறைக்கும் துணி. அதை அணிந்து கொண்டு உன்னால் ஒருபோதும் போர்க்களத்தில் வெல்ல முடியாது. நீங்க கோபப்படுறதுக்கு காரணம் அந்த எதிர்படகு மேல இல்ல, உங்களுக்குள்ள இருக்கிற நான் என்கிற ஈகோ மேலதான். உங்களை ஒரு ஜீரோவா நினைச்சுக்கோங்க. உங்களை யாரும் அவமானப்படுத்த முடியாது. ஏன்னா அவமானப்படாங்க நீங்க இல்ல. ஈகோ இல்லாத மனிதனை இந்த உலகத்துல யாராலும் வீழ்த்த முடியாது. 10வது ரகசியம், உன்னை நீயே ரகசியமாக கொண்டாடு. ராஜா கடைசியா கேட்டார், இந்த உலகம் என்னை ஒதுக்கின மாதிரி ஒரு ஃபீலிங். நான் தனிமரமாயிட்டனா? புத்தர் சொன்னார், உலகத்துல இருக்கிற அத்தனை பேரும் உன்னை வெறுக்கலாம், உன்மேல கல்லெறியலாம். ஆனா நீ உன்னை வெறுக்கக்கூடாது. நீ உன்னை கைவிடக்கூடாது. என் அருமை நண்பர்களே, நீ தனிமரம் அல்ல, நீ ஒரு விதை. இந்த ஒட்டுமொத்த பிரபஞ்சமும் உன்னை கைவிட்டாலும் உன்மீது நீ வைக்கும் நம்பிக்கைதான் உன்னை சக்கரவர்த்தியாக உயர்த்தும். கண்ணாடி முன்னாடி நில்லுங்க. உங்க கண்ணை பார்த்து நீங்களே சொல்லுங்க, மச்சான், எவன் நம்பலனாலும் நான் உன்னை நம்புறேன்டா. நீ ஒரு ராஜா, உன்னால முடியும். உன்னை நீ நம்புனா இந்த உலகம் உன்னை நம்பியே ஆகணும். வேற வழியே இல்ல. சிங்கம் வேட்டையாடுறதுக்கு முன்னாடி சப்தம் போடாது. கழுகு மேகத்தை தாண்டி பறக்கும்போது கத்திக்கிட்டே பறக்காது. உண்மையான வெற்றியாளன் தன்னோட அடுத்த மூவ் என்னன்னு எதிரிக்கு காட்ட மாட்டான். நீங்களும் உங்க லட்சியத்தை அடையிற வரைக்கும் அமைதியாயிருங்க. வாய மூடுங்க. ஒர்க் ஹார்ட். இந்த சாணக்கியனின் வார்த்தைகள் உங்கள் இரத்தத்தில் ஒரு நெருப்பை பத்த வச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்க. ஜெயிக்க துடிக்கும் உங்கள் நண்பர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. இந்த 10 ரகசியத்தையும் கடைபிடிச்சு நான் ரகசியமா ஜெயிப்பேன்னு யாருக்கெல்லாம் நம்பிக்கை இருக்கோ அவங்க மட்டும் கமெண்ட்ல சைலண்ட் வின்னர் அப்படின்னு தைரியமா டைப் பண்ணுங்க. இன்னும் இது போல உங்களை ராஜாவாக மாற்றும் பல வியூகங்களை தெரிந்து கொள்ள இப்போதே நம்ம மைண்ட் ரீசெட் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல இதைவிட ஒரு வெறித்தனமான ராஜதந்திரத்தோட உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சத்தம் போடாதீங்க, சாதிச்சு காட்டுங்க. நன்றி.